அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஆமாங்க, 2025 டு 2026க்கான அங்கன்வாடி மற்றும் சத்துணவுத்துறை வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்முமே கொடுத்தாச்சுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நம்ம வந்து யார் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, எப்படி அப்ளை பண்ணணும், அதாவது எவ்வளோ வேகன்சி வந்திருக்கு, எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ வேகன்சி வந்திருக்கு, யாருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, எல்லா டீடைல்ஸுமே இதுக்கு முன்னாடி வீடியோ கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா, நமக்கு வந்து 3 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி உதவியாளர், இந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த 3 விதமான போஸ்டிங்குமே அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆஃப்லைன்ல கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி நீங்க வந்து அவங்க சொல்லியிருக்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்க அனுப்பணும். ஸோ அது எங்க நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கணும் தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அது எங்கேயுமே வாங்க தேவையில்ல. நம்ம சேனல்லையே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற அனைவருக்குமே நம்ம வாட்ஸ்அப் மூலியமாவே நம்ம வந்து ஷேர் பண்ண போறோம். ஸோ பார்க்குற எல்லாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகேங்களா. ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 93 44 77 38 60. இந்த நம்பருக்கு ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க. அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்றேன். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து மெயினா நம்ம வந்து எப்படி நம்ம ஃபில் பண்ணணும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றத தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்க, வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸா இருக்கட்டும், அப்டேட்ஸா இருக்கட்டும், நோட்டிபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. ஓகேங்களா. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இங்க தெளிவா கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம். ஓகேங்களா. ஸோ இந்த என்ன 3 விதமான போஸ்டிங் சொன்னோம் இல்லையா, அந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் ஒரே சேம் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல தலைப்பு மட்டும் மாறும். இங்க அங்கன்வாடி பணியாளர் பணிக்கான விண்ணப்பம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அங்க வந்து குறு அங்கன்வாடி பணியாளருக்கான விண்ணப்பம் அப்படின்னு இருக்கும். அதுல கடைசியா வந்து இன்னொரு போஸ்டிங்கும் அங்கன்வாடி உதவியாளருக்கான பணிக்கான விண்ணப்பம் அப்படின்றது இருக்கும். தலைப்பு மட்டும்தான் மாறும், இது எதுவுமே மாறாது. அப்ளை பண்றது எல்லாமே சேமா தான் இருக்கும். அதனால இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை வச்சு நான் எப்படி ஃபில் பண்றதுன்னு சொல்றேன். ஸோ அதை வச்சு நீங்க வந்து ஈஸியா வந்து ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய மாவட்டம் எதுவோ கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். ஸோ இந்த அங்கன்வாடி சத்துணவு வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த மாவட்டத்துக்கு 38 மாவட்டத்துல எந்த மாவட்டத்துக்கு வேணும்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வந்து குறிப்பிட்ட நான் இந்த மாவட்டத்துல தான் இருக்கேன், அதனால இந்த மாவட்டம் மட்டும் தான் அப்ளை பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அப்படி பண்ணலாம். அப்படியும் பண்ணலாம். ஸோ வேற மாவட்டத்துக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து திட்டம். ஓகேங்களா. உங்களுடைய வட்டாரம், உங்களுடைய தாலுக்கா என்னவோ அதை கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. புகைப்படம். ஓகேங்களா, கரெக்டா வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அடுத்ததான் வந்து விண்ணப்பதாரர் பெயர். ஓகேங்களா. உங்களுடைய பெயர் வந்து சர்டிபிகேட்ல நேம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. அடுத்ததா வந்து தகப்பனார் பெயர், கணவர் பெயர். ஓகேங்களா. ஸோ நீங்க மேரிடா, கல்யாணம் ஆனவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய கணவர் பெயர் போட்டுக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய அப்பா பெயர் போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து விண்ணப்பதாரரின் இருப்பிட முகவரி மற்றும் கைபேசி எண். ஓகேங்களா. ஃபுல் அட்ரஸ் கரெக்டா இருக்கணும். ஓகேங்களா. ஸோ டோர் நம்பர், என்ன ஊரு, என்ன போஸ்ட், என்ன தாலுக்கா, என்ன மாவட்டம், பின் நம்பரு, ஃபோன் நம்பர் எல்லாமே கரெக்டா வந்து மென்ஷன் ஆயிருக்கணும். சரிங்களா. அடுத்ததான் வந்து உங்களுடைய ஆதார் எண். ஓகேங்களா. உங்களுடைய ஆதார் எண் கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. அடுத்தது உங்களுடைய பேரூராட்சி என்ன, நகராட்சி என்ன, மாநகராட்சி என்ன, இது எல்லாமே கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அடுத்ததா வந்து நீங்க கரண்ட்ல இருக்கிற ஊராட்சியோட பெயரும் உங்களுடைய கிராமத்தோட பெயரும் கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அடுத்ததான் வந்து நீங்க எந்த அங்கன்வாடி மையத்துக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அதோட எண் மற்றும் பெயர், முகவரி இது எல்லாமே கரெக்டா மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து தற்போதைய கல்வி தகுதி என்னவோ அதை வந்து கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அடுத்ததான் வந்து 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெராக்ஸுமே அட்டாச் பண்ணணும். அதோட சான்றோட நகலுமே இல்லைங்க அட்டாச் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அதோட நம்பருமே நீங்க மென்ஷன் பண்ணணும், சர்டிபிகேட் நம்பர். அடுத்தது வந்து உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அதையுமே கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய வருமான சான்றிதழ் அதையுமே கண்டிப்பா முக்கியம், அதையுமே நீங்க மென்ஷன் பண்ணணும். ஸோ அடுத்ததான் வந்து உங்ககிட்ட இருக்கிற ஐடென்டி ப்ரூஃப், உங்களுடைய ஆதார் கார்டு அப்படி இல்லைன்னா குடும்ப அட்டை, அப்படி இல்லைன்னா ஆதார், இது எல்லாமே கண்டிப்பா வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். இது எல்லாமே வந்து எஸ் ஆர் நோ அதை மட்டும் கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. தமிழ்லயே கொடுத்துருக்காங்க, தெளிவா படிச்சுட்டு
அதுக்கப்புறமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? திருமண நிலை எல்லாமே தமிழ்லயே அழகா குடுத்துருக்கும். ஸோ அதில ஈஸியா வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ கடைசியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இடம், நாள், விண்ணப்பதாரரின் கையொப்பம் இது எல்லாமே கரெக்ட்டா மென்ஷன் பண்ணிட்டு, ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, இது எங்க நீங்க ஃபில் குடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் இருப்பிடத்துக்கு உட்பட்ட வட்டாரம், ஊரகம், திட்டம், நகரம், குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தை அணுகி விண்ணப்பிக்கவும். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, அங்கன்வாடி மையம் இருக்கும். அங்கேயே அப்ளிகேஷனும் குடுப்பாங்க. அங்கேயே போயிட்டு நீங்க அப்ளை பண்ணி குடுத்துட்டு வரலாம். சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோல நம்ம அப்டேட்டா குடுத்துருக்கிறது. ஸோ எல்லாரும் ஈஸியாவே அப்ளை பண்ணிக்கோங்க. சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க. ரொம்ப லிமிட்டடான டைம் தான் குடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்றதுக்கு இந்த மாதம் 25ஆம் தேதி முதல் 27 வரைக்கும் தான் டைம் வந்து இருக்கு. ஸோ இன்னும் ஒரு 5, 6 நாள் தான் டைம் இருக்கு. ஸோ சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ. வெல்கம்.